இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஆனால் போட்டு ஒரு 3 நாள் நண்பர்கள்ட்ட நல்லா காமி. இங்கே பாருங்கள், நான் பார்க்கல, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. என் சப்ஸ்கிரைபர் என் நண்பர்கள் தான் பார்க்குறீங்க. பாருங்கள், நல்லா ஆக்டிவாக உயிரோடு தான் இருக்கான் ஆள். அடுத்ததையும் எடுத்தாச்சு. இதுவும் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது நண்பர்களே. அடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ரெட் கலர் ரெக்கார்டு நல்லா காட்டு நேர் கட்டு பிளாட்டினும் டெம்போ ஏர் அதே தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்களா நண்பர்களே, போட்டிருந்தேன் நண்பர்களே, அதுவும் கரெக்டாக அனுப்பிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா மீனுக்குள்ளே ஃபுட்டு, இது ஒரு ஃபுட்டு, இது ஒரு ஃபுட்டு மீன் பிடிக்கிறதுக்கு நமக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் வாங்கின உயிரினம் எல்லாமே நல்லா சூப்பராக ஆக்டிவாக இருக்குது. எல்லா கப்பியுமே சூப்பராக இருக்குது. வாங்கினவங்களுக்கும் நமக்கு சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. நான் ஹாப்பி கப்பி ஹாப்பியாக இருக்குது, எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. இது வாங்கி வந்து 3 நாள் ஆகுது நண்பர்களே. கொரியர் வந்து 3 நாளாக வந்து பாக்ஸ்குள்ளே மீன் வந்துருக்கு. அது என்ன மெடிசன் போட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம போக தான் எல்லாமே கற்றுக்கணும், சரிங்களா. நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம். இது வந்து எதுக்கு வாங்குகிறோம், எதுக்கு வளர்க்குறோன்னு உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். கிவே பண்ணலாம், நம்ம நண்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் யார் கேட்டாலும் கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பெருசாக பண்ணணும் நண்பர்களே. ஃபார்ம் வந்து சின்னதாக வைக்கிறோம், அதை வந்து பெருசாக பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட்டுப்பா, மொத்தம் எத்தனை பார்சல் இருக்குன்னு காட்டு. 5, 6, 7, 8 சரிங்களா. இன்னும் கப்பி வீடியோவும் கலந்து வரும் நம்ம சேனலில். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு ஷார்ட் வீடியோ நான் அடுத்தடுத்து வீடியோ வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். கப்பி வந்து உங்களுக்காகவும் தான் நான் போடுறேன், சரிங்களா. வேணுங்கிறவங்க நம்ம வளர்த்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம், பயப்படவே வேண்டாம். கிவேவாகவே நான் கொடுக்குறேன், ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயாகவே நான் கொடுக்குறேன். நல்லா ஆக்டிவாக வளரட்டும். இதுக்கு என்னென்ன பண்ணணும் சொல்யூஷன் நீங்கள் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரியாது. சொல்யூஷன் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அடுத்தது என்னென்ன பண்ணணும், இது எப்படி நான் வளர்க்கணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க நண்பர்கள். தெரிஞ்சவங்க சொல்லுங்கள்.